ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷுஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மசாலா தோசை தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம காரசாரமான ஒரு சட்னி தோசையில் தடவுறதுக்காக பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு 5 to 8 வரமிளகா போட்டுக்கலாம். நீங்கள் எத்தனை பேர் சாப்பிட்றீங்க அதை பொறுத்து குவான்டிட்டிக்கு நீங்கள் ஜாஸ்தி எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 வரமிளகா எடுத்திருக்கேன். லெஸ் ஸ்பைசினஸ் தான் இதில் இருந்தது. கூடவே ஒரு 2 கருவேப்பிலை, 3 பல்லு பூண்டு, அதே மாதிரி ஒரு சின்ன துண்டு புளி, ஒரு சிட்டிகை மீன்ஸ் ஒரு பிஞ்ச் ஆஃப் குண்டு தனியா, அதே மாதிரி ஒரு பிஞ்ச் ஆஃப் ஜீரகம் இதை ஆட் பண்ணிவிட்டு, சால்ட்டும் ஆட் பண்ணிவிட்டு, மிளகா ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்ருக்கேன். காஷ்மீரி மிளகா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட் கலரில் கொஞ்சம் கலர் நல்லா வரும். மசாலாவுக்கு உருளைக்கிழங்கு நான் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம் 1, சின்ன துண்டு இஞ்சி, அதே மாதிரி 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி நல்லா பொடிசாக நறுக்குனது. கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஜீரகத்தை போட்டுட்டு, பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்து இஞ்சியும் ஆட் பண்ணிவிட்டு, அதை லைட்டாக ஃப்ரை ஆன உடனே நம்ம வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு, இதுக்கு தேவையான சால்ட்டு, வதங்கிறதுக்கு தேவையான சால்ட்டு லைட்டாக ஆட் பண்ணி அதை நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நம்ம வதக்கி விட்டுட்டு, மஞ்சத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு ஆட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு தேவையான சால்ட்டை நல்லா போட்டுட்டு, ட்ரையாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அது ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் நார்மலாக தோசை ஊற்றுற மாதிரி ஊற்றிட்டு நல்லா இந்த சட்னி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இந்த சட்னி அந்த மல்லியும் ஜீரகம் சேர்த்தது நல்லா ஸ்மெல்லு செம்மையாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ஸ்பைஸியாக ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இது நல்லா இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி மசாலா சென்டரில் இப்படி போட்டு 2 பக்கமும் இப்படி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுன்னு மசாலா தோசை ரெடி. மேலேயே நான் பட்டர் வச்சு கார்னிஷ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி டேஸ்ட் செம்மையாக இருந்தது. நான் இது 2வது தடவையோ 3வது தடவையோ ட்ரை பண்ணுறேன். இந்த சட்னி இதுக்கு ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நீங்கள் இதுக்கு ஒரு ஒயிட் சட்னி ப்ளஸ் சாம்பார் இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். லைக் நார்மலாக மசாலா தோசைனா நம்ம மசாலா பண்ணி வச்சுருவோம். இந்த சட்னி கூட அரைச்சி நீங்கள் கண்டிப்பாக ட்ரை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டு சப்ஸ்கிரைப் மை சேனல்.